அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸை தான் இந்த வீடியோல இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஆக்சுவலா ஒரு நல்ல மந்திரி கார்த்தவீரியனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாருன்னு சொல்லிட்டு முடிச்சோம் இல்லையா? அது என்ன சொன்னாருன்னா, கார்த்தவீரியனுக்கு அந்த மந்திரி எடுத்து சொல்றாரு, ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட மனைவியான ரேணுகா தேவி டெய்லி மண்ணால குடத்தை செஞ்சு ஆத்துக்குள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்களோட கற்பின் சக்தியால் அந்த குடம் கலையாது, உடையாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து தண்ணி எடுத்துட்டு ஊத்துவாங்க. அதாவது யாகத்துக்கு அந்த தண்ணி குடத்தை செஞ்சு அதாலேயே தண்ணி நிரப்பிட்டு எடுத்துட்டு ஊத்துவாங்களாம். இப்படிதான் டெய்லியுமே யாகம் நடக்கும். இதே மாதிரி ஒரு நாள் ரேணுகா தேவி ஆத்துல தண்ணி எடுக்க போகும்போது மண்ணாலேயே குடத்தை செஞ்சு அந்த குடத்தால தண்ணியை ரொப்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது தண்ணியை அதுல ஃபில் பண்ணும்போது மேல் வானத்துல, அதாவது மேல ஒரு கந்தர்வன் பறந்து போயிருக்காங்க. அந்த கந்தர்வனோட நிழல் தண்ணியில பட்டிருக்கு. அப்போ தண்ணி குடத்துல தண்ணியை நிரப்பும் போது கந்தர்வனோட அழகுல சும்மா ஒரு செகண்ட் மனசால அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவ்வளோ அழகான ஒரு உருவத்தோட கந்தர்வன் போறானேன்ற ஒரு செகண்ட் தான் நினைச்சிருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் அவங்க கற்பு தவறினதுனால அந்த குடம் அப்பவே கரைஞ்சிருச்சான். திரும்பவுமே அவங்க குடத்தை செஞ்சு தண்ணியை ரொப்பியிருக்காங்க. திரும்பவுமே குடம் கரைஞ்சிருச்சு. இதே மாதிரி ரிப்பீட்டடா அவங்க ரொம்ப நேரமா பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த குடம் நிக்கவே இல்லை. இது ரொம்ப நேரமாகியுமே இன்னும் மனைவி சேரலையே, யாகத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட ஞானத்தினால ஜமதக்னி முனிவர் இந்த விஷுவலை பார்த்திருக்கிறாரு. அப்ப பார்க்கும்போது கற்பை தவற விட்டு தன்னோட மனைவி மேல ரொம்பவே கோபமாகி தன்னோட மனைவியை கொல்லவே சொல்லிட்டாரு. அதாவது அவரோட பிள்ளைகளான 4 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, போய் அவங்க அம்மாவை இப்பவே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 4 பிள்ளைகளுமே எங்க தாயை நாங்க கொல்ல மாட்டோம், அது பெரிய தவறு, நாங்க எப்படி கொல்ல முடியும்னு சொல்லிட்டு தந்தையோட பேச்சை கேட்காம மறுத்துட்டாங்க. கடைசியா ஜமதக்னி முனிவர் பரசுராமர் கிட்ட கேக்குறாரு, என்ன பரசுராமா, நீயுமே என்னோட பேச்சை மறுக்கதான் போறியா இல்ல அதை செஞ்சு முடிக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பரசுராமர் சொல்றாரு, இல்லை தந்தையே, உங்களோட உத்தரவுக்காக தான் நான் வெயிட் பண்றேன், நான் உடனே இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பரசுவை தூக்கிட்டு போறாரு. அதாவது கோடாரியை தூக்கிட்டு போறாரு. கோடாரியை தூக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போகும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தன்னோட பையன் தன்னை வெட்ட வரதை பார்த்து ரொம்பவே கவலையாகி பரசுராமர் கிட்ட எவ்வளவோ அவங்க அம்மா எடுத்து சொல்லியும் பரசுராமர் கேட்காம ரொம்ப கோவத்தோட அம்மாவோட தலையை வெட்டிடுறாரு. அந்த இரத்த கரையோட பரசுராமர் ஆசிரமத்துக்குள்ள போறாரு. அப்போ ஜமதக்னி முனிவர் கிட்ட, நீங்க கட்டளையிட்டதை நான் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பரசுவை, அதாவது அந்த கோடாரி, இரத்த கரை உள்ள கோடாரியை காட்டுறாரு. ஜமதக்னி முனிவர் ரொம்பவே சந்தோஷமாகி பரசுராமர் கிட்ட இன்னொரு கட்டளையுமே இடுறாரு. அது என்னன்னா, என்னோட பேச்ச மறுத்த உன்னோட சகோதரர்களையும் தலையை வெட்டி வீசு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடவும் அதையும் சரின்னு சொல்லிட்டு உடனே 4 பக்கமா 4 பேரை துரத்தி கொல்றாரு. அந்த வேலையுமே சிறப்பா முடிச்சுட்டு தந்தை கிட்ட போயிட்டு கோடாரியோட நிக்கிறாரு. தன்னோட சொல்ல தவறாம எல்லாத்தையுமே செஞ்ச பரசுராமருக்காக தந்தை கோபம் எல்லாமே விட்டு ரொம்பவே சந்தோஷமாகி அப்போ பரசுராமர் கிட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும் பரசுராமர் சொல்றாரு, தந்தை சொல்ல தட்டாம இருக்கணும், அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி பரசுராமர் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன். அதே சமயத்துல எதிர்காலத்துல தாயை கொன்னவன் சொல்லிட்டு அந்த பழி சொல்லுக்கும் நான் ஆளாக கூடாது, என் சகோதரர்களையும் கொன்னன்னு சொல்லிட்டு அந்த பழி சொல்லுக்கும் நான் ஆளாக கூடாதுன்றதுக்காக என் தாயையும் என்னோட சகோதரர்களையும் திரும்ப உயிர்ப்பித்துட்டாங்க. இது ஒண்ணு. 2வது, அவங்க 5 நான் கொன்னதாவும் அவங்க இறந்ததாவும் அவங்களுக்கோ இல்ல யாருக்குமே நினைவே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நினைவே யாருக்குமே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வரம் வேணும்னு சொல்லிட்டு பரசுராமர் கேட்டிருக்காரு. பரசுராமர் அந்த வரத்தை கேட்டதும் அவங்களோட தந்தை ரொம்பவே சந்தோஷமாகி, நீ என்ன ரொம்பவே நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்க, ஸோ நீ கேட்ட வரத்தை நான் கண்டிப்பா கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு ஜலத்துல மந்திரம் சொல்லி, அதாவது தவம் செஞ்சு அந்த மந்திர தண்ணியை பரசுராமர் கையில ஒப்படைக்கிறாரு.
அதாவது அவங்க அம்மாவை கொன்னாரு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அவங்க அம்மாவோட தலையும் உடலையும் இணைச்சு அந்த உடல்ல தண்ணியை தெளிச்சு விட்டா, அதாவது பரசுராமரோட தந்தை கொடுத்த அந்த தீர்த்தத்தை மேல தெளிச்சா அவங்க தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பரசுராமரோட அப்பா பரசுராமர் கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி பரசுராமரும் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போனா ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல வந்து 2 விதமான ஸ்டோரியா புராணத்துல சொல்லப்படுது அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்த இடத்துல இருந்தும் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2 விஷயத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு சீரியஸாவே எனக்கு தெரியலைங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 விதமா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இவ்வளோ ஏங்க நிறைய சோஷியல் மீடியாஸ்லயே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் நாம படிக்கிற இந்த புராண கதையில வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு எது உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. கரெக்டான ப்ராப்பரான ஸ்டோரி தான் நமக்கு வேணும் அப்படின்னா வேதவியாச மகரிஷி எழுதுனது மட்டும்தான் கரெக்டான புராணங்கள். அவங்க கரெக்டா எழுதின புராணங்களை நம்ம தேடி படிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை பத்தி வேதவியாசர் மகரிஷின்னு சொல்லி கூகுள்லயோ ஏஐலயோ சர்ச் பண்ணி அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற வழியே கிடையாது. பிகாஸ் நான் எல்லா வீடியோஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இதுலயுமே சொல்றேன். ஒருத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதுற புக்கு தான் புராணங்கள்லாம் மாறுது. ஸோ எந்த அளவுக்கு எது உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாதுங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல 2 ஸ்டோரியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஒரு ஸ்டோரி வந்துட்டு பரசுராமர் அவங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு போகும்போது, அதாவது தலையை வெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க தந்தை சொன்னார் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துக்கு போகும்போது பரசுராமரோட தாய் அங்க வேலை செய்யற, அதாவது சலவை தொழிலாளி அவங்களோட மனைவி, அவங்க கிட்ட போயிட்டு உதவிக்கு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க பரசுராமர் கிட்ட வந்து தாயை கொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பரசுராமர் கோபத்தோட உச்சத்துல இருந்ததுனால அவங்களையுமே பரசுராமர் வெட்டினதா ஒரு கதை சொல்றாங்க. அவங்க தலையுமே பரசுராமர் வெட்டியிருக்காரு, தாயோட தலையுமே துண்டிக்கப்பட்டதா ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவரு அவங்க தந்தையை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. இன்னொரு ஸ்டோரி, அதாவது இந்த புக்ல இருக்கிற ஸ்டோரி, பரசுராமர் அவங்க தாயை மட்டும்தான் வெட்டினாரு, தாயையும் சகோதரர்கள் மட்டும்தான் வெட்டினாரு. அவங்க தாயை வந்து உயிர் கொடுக்கறதுக்காக போற இடத்துல தாயோட தலை இருக்கும் இல்லையா, தாயோட தலையை வெட்டின இடத்துல இன்னொரு லேடியோட தலையுமே அந்த இடத்துல வெட்டி இருக்கு. அதாவது சலவை தொழிலாளிக்கும் அவரோட மனைவிக்குமே இதே மாதிரி ஒரு இஷ்யூ, அதாவது கற்பை பறி கொடுத்ததா அப்படின்றது ஒரு இஷ்யூ அவங்க ஃபேமிலிக்குள்ளேயுமே நடந்து அவருமே அவங்க மனைவியோட தலையை வெட்டியிருக்காருன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இதுல எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரசுராமர் இப்போ சன்செட் ஆகிற டைம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துக்கு ஒரு கால அவகாசம்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த சன்செட் ஆகுறதுக்குள்ள அவசரமா தலையை ஒட்டி அவங்கள உயிர் கொடுத்து எழுப்பணும். அதனால பரசுராமர் அந்த வேகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடியோட தலையை எடுத்து பரசுராமரோட அம்மா உடல்ல இணைச்சிட்டு அவங்க அந்த தண்ணியுமே தெளிச்சிடுறாரு. அவங்க அம்மா உயிர் பிச்சும் எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இப்ப இவங்களை மட்டும் விட்டுட்டு அம்மாவோட தலை அங்க இருக்கு இல்லையா, அப்போ அம்மா பரசுராமரை தூக்கி கட்டி அணைச்சு முத்தமிட்ட அந்த தலையை நீங்க எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும், உடனே பரசுராமர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவோட உடல்லையும் பரசுராமர் அம்மாவோட தலையையும் சேர்த்து ஒட்ட வச்சு அவங்களுக்குமே உயிர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 2 விதமா ஸ்டோரி சொல்லப்படுது. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க உயிர் பித்து வந்ததுக்கு அப்புறம், அதாவது பரசுராமரோட தந்தையான அதாவது ஜமதக்னி முனிவருக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, உங்களோட அம்மாக்காக தான், உங்க அம்மா ரொம்பவே சிரமம் படுறாங்க அப்படின்றதுக்காக தான் காமதேனுவை நான் இங்க வர வச்சேன்.
அதாவது காமதேனுனா ஒரு பசுமாடு. அந்த காமதேனு கிட்ட நம்ம எப்போ எது கேட்டாலுமே உடனே செஞ்சு கொடுத்துருமா. ஸோ அதனால அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி வர வச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு என் மேல அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால தானே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த மாதிரி தலை வெட்டினதா ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜமதக்னி முனிவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு.